என்னங்க 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 என்னம்மா மேட்ரு தெரியுமா? என்னன்னு சொன்னாதானே தெரியும். டெல்லி பிளே ஆஃப்ஸ்க்கு குவாலிஃபை ஆயிருச்சு. நாங்க தான் கப்படிக்க போறோம். நல்லா அடிப்பீங்க. அப்ப ஹரியானா ஸ்டீலர்ஸ் அக்கறை தொக்கா மக்களே 500 ரூபா பெட்டு. டெல்லி கப்படிக்குதா இல்ல ஹரியானா கப்படிக்குதான்னு பார்ப்போம். பார்த்துருவோம். அந்த கதையோட ஃபைனலில் பார்த்துப்போம். ஹரியானா கப்படிக்குதா டெல்லி கப்படிக்குதா. இன்னைக்கு டெல்லி எப்படி பிளே ஆஃப் போனாங்க பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்க திருச்சி பையன், நான் உங்க மதுரை பொண்ணு. டெல்லி பிளே ஆஃப்ஸ் குவாலிஃபை ஆயிட்டாங்க. எப்படி போனாங்கிறத கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுப்போம். வாங்க போயிடலாம். டைரெக்டாக விஷயத்துக்கு போயிடுவோம். டெல்லிக்கும் பெங்கால் வாரியர்ஸ் தாங்க நீ மேட்ச்சு. டெல்லியில் வழக்கம் போல் வந்து பார்த்தீங்கன்னா அஷு மாலிக் தான் ஃபர்ஸ்ட் ரைட் போனார். செம்மையா விளாண்டப்பா. ஃபர்ஸ்ட் ரைடே எப்பவும் போல் அஷு மாலிக் பாயிண்ட் எடுத்து தான் வந்தார். சும்மா வெறித்தனம் தான் சொல்லணும். அதுக்கடுத்து மேட்ச் ஒரு மாதிரி நடந்து போயிட்டு இருந்துச்சு. ஃபர்ஸ்ட்டு ஒரு 11 மினிட்ஸ் கிட்ட 9-9 அப்படி தாங்க போயிட்டு இருந்துச்சு. இதுவா அதுவா அப்படி தான் போயிட்டு இருந்துச்சு ஒரு 11 மினிட்ஸ் வரைக்கும். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னே தெரியலங்க. சத்தியமா ஒண்ணுமே புரியலங்க. நாங்க லைவ் பாக்குறோமா இல்ல ஹைலைட்ஸ் எதுவும் திரும்ப பாக்குறோமா இல்ல டெல்லியோட ஹைலைட்ஸ் மட்டும் பாக்குறோமா அப்படின்னு டவுட் ஆயிடுச்சு. அந்த மாதிரி தான் மேட்ச் நடந்துச்சு. ஏன்னா அஷு மாலிக் போறாப்ல பாயிண்ட் எடுக்கிறாப்ல, அஷு மாலிக் போறாப்ல பாயிண்ட் எடுக்கிறாப்ல, அஷு மாலிக் போறாப்ல பாயிண்ட் எடுக்கிறாப்ல. இந்த பக்கம் பெங்கால் வாரியர்ஸ் வராங்க. யோகேஷ் வந்து டேக்கிள் பண்றாப்ல. என்னடா ஒரே கன்ஃபியூஸ். என்னடா மாநாடு படம் வந்து பாத்தீங்கன்னா இங்க டெல்லியில ஏதோ கபடி மேட்ச் நடக்குதாங்கிற மாதிரி தான் உண்மையுமே அப்படிதான் இருந்துச்சு பார்க்கும்போது. ஏன்னா 11 நிமிஷத்துக்கு 9-9 நல்லா இருந்தாங்க. என்னன்னு தெரியல, பெங்கால் வாரியர்ஸ்ல இந்த இடம் மனிந்தர் சிங்கை கொஞ்சம் வெளியில உட்கார வச்சிருந்தாங்க. விஸ்வாஸ் தான் அவங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட் எடுத்துட்டு இருந்தாரு. நல்லாவே பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த 11 நிமிஷத்துக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னே தெரியல. ஆடியன்ஸ் நமக்கும் புரியல. ரைடர்ஸ்ல வந்துட்டு டெல்லியை பொறுத்த வரைக்கும் ரைடர்ஸ்ல அஷு மாலிக் தான் டிஃபெண்டர். அப்படின்னா யோகேஷ் தான். ஒண்ணுமே சொல்ல முடியாது. இந்த 2 பேரும் டெல்லிக்கு கிடைச்ச வரப்பிரசாதம் தான் சொல்லணும். அவங்க கோச் ஜோகிந்தர் நர்வால் எப்ப புண்ணியம் பண்ணியிருப்பாரோ தெரியல. சத்தியமா இப்படி ஒரு சூப்பர் பிளேயர் டெல்லி போயிருப்பாருங்க. என்ன களத்துல என்ன நடக்குதுன்னே தெரியல. பெங்கால் வாரியர்ஸ்லுமே ஒண்ணுமே புரிஞ்சுக்க முடியல. அவங்க கண்ணை மூடி தரங்குறதுக்குள்ள இவங்க பாயிண்ட்ஸ் ஹைல எடுத்துட்டு போயிட்டே இருந்தாங்க. அதான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடியும் போது பாத்தீங்கன்னா டெல்லி வந்து 26 பாயிண்ட் வந்துட்டாங்க. இவங்க அதே 10 பாயிண்ட்ல நிக்கிறாங்க. டே என்னடா நடக்குது அப்படின்னு இவங்களே ஒருத்தர் தூக்கத்துல நடக்குதா நம்ம கனவு. நான் டெல்லியா இவங்க ஹரியானாவான்னு போட்டி போட்டு இருந்தோமா. செம்ம ஜாலியா மேட்ச் போயிட்டு இருந்துச்சுங்க. உண்மையுமே மேட்ச் செம்ம ஜாலியா தான் இருந்துச்சு. செம்ம இது என்ன சொல்றேன்னா அந்த அளவுக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. ஏன்னா டெல்லி வந்து ஆல்ரெடி செகண்ட் பிளேஸ்ல இருந்தாங்க. இந்த மேட்ச் அவங்க ஜெயிச்சாங்கன்னா குவாலிஃபைடு அப்படிங்கிறதுக்காக வெறித்தனமா விளையாண்டாங்க. அவங்க வந்து என்ன பண்ணாங்க, ரிஸ்க் எடுக்க விளையாடல. அவங்களுக்கு மொத்தம் இன்னைக்கு இந்த மேட்ச் 20வது மேட்ச். இன்னும் 2 மேட்ச் இருந்தாலுமே எதுக்கு ரிஸ்க் எடுத்துட்டு நாங்க இந்த மேட்சே அடிக்கிறாங்க, இந்த மேட்சே குவாலிஃபை ஆறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அபிஷியலா குவாலிஃபை ஆறோம். அடுத்த டீமுக்கெல்லாம் நாங்கெல்லாம் பார்த்துட்டு இருக்க நேரம் இல்ல, நாங்க குவாலிஃபை ஆகி நாங்க மேல போயிடுறோம் அப்படின்ட்டு. இன்னொன்னு என்னன்னா நாங்க போயிடுறோம், நீங்க பின்னாடி வந்தா வாங்க, வரலனா போங்க, அப்படிதாங்க இருந்துச்சு. இன்னொன்னு என்னன்னா ப்ரோ கபடி ரூல்ஸ் என்னன்னா, ப்ரோ கபடியில 6 டீம் பிளேயர்ஸ்க்கு செலக்ட் ஆவாங்க. அதுல ஃபர்ஸ்ட் 2 டீம் வந்து பாத்தீங்கன்னா டைரக்டா செமிஃபைனலுக்கு போயிடுவாங்க. மற்ற 4 டீம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஐபிஎல்ல மாதிரி லீக் மேட்ச் விளையாண்டு அதுல ஜெயிக்கிற 2 பேர் வந்து பாத்தீங்கன்னா செமிஃபைனலுக்கு வருவாங்க. இப்படி அப்போ முதல் 2 இடம் பிடிக்கிறவங்களுக்கு வந்து டைரக்டா செமிஃபைனலுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அதனாலேயே டெல்லி கொஞ்சம் நல்லாவே விளையாண்டாங்கன்னு தான் சொல்லணும். அவங்களால ஒண்ணுமே பண்ண முடியல. பசல திருச்செடிலாம் முழிக்கிறாப்புல. டே என்னடா நான் சுல்தான்டா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. உண்மையுமே அப்படிதான் இருந்துச்சு. டே நான் சுல்தான்டா, நான் மதுரை முத்து பாண்டிடா, நான் மதுரை முத்து பாண்டிடா. ஏன்னா உண்மையுமே அப்படிதான் இருந்துச்சு. ஏன்னா ஒன்ஸ் அப்பானே டைம் வந்து பாத்தீங்கன்னா பசல் அத்திரச்சினாலே சுல்தான், மதுரை முத்துப்பாண்டி அந்த ரேஞ்சு தான். அந்த ரைட் கார்னர்ல அவர்கிட்ட போனாலே ஆங்கிள் ஹோல்டு தான், டை ஹோல்டு தான், ஒருத்தர் எஸ்கேப் ஆக முடியாது. ஹோல்டுக்குலாம் இங்க வேலையே இல்ல தலைவா, கிளம்புங்க ஃபர்ஸ்ட். உண்மையுமே அஷு மாலிக் எஸ்கேப் ஆயிட்டு வந்தாரு. இவர் முழிக்கிறாப்புல. இன்னொரு கொடுமையெல்லாம் நடந்துச்சு. பசல தெரிஞ்சலாம் ரைடு போனாப்புல. என்ன பண்றது, காலத்தின் கட்டாயம். காலத்தின் கட்டாயம் இது வந்துட்டு ஒரு முக்கியமான வேர்டு. காலத்தின் கட்டாயம். இப்ப நாங்க 2 பேரும் ஃபேஸ் காட்டி வீடியோ போட்டுட்டு இருக்கோம். அது மாதிரி தாங்க, அது மாதிரி தான் காலத்தின் கட்டாயம். அவரும் ரைடு போனாரு. பட் அவரால் பாயிண்ட் எதுவும் எடுக்க முடியல. அவர் இப்போ அவுட் ஆயிட்டாப்புல. ஒரு கார்னர்ல வந்து பாத்தீங்கன்னா டை ஹோல்டர்ல அவுட் ஆயிட்டாப்புல. பாவம் மனுஷன், அவரும் ஒன்றும் பண்ண முடியல. அவராலுமே என்ன நடக்குதுடா ஏது நடக்குதுன்னா ஒன்றும் பண்ண முடியல. அப்படின்னு பாக்குறோம். நம்மளே என்னடா நடக்குதுன்னு பாக்குறோம், அப்புறம் அவர் பாக்குறத என்னங்க. அதாவது பெங்கால் வாரியர்ஸ் ஓரளவுக்கு நல்ல டீம் தான். மனிதர் வந்து ஓரளவுக்கு டீசெண்டா விளையாண்டுட்டு இருக்காரு தவிர, பட் நல்ல பாயிண்ட் கொடுக்குற அளவுக்கு அவரால் விளையாட முடியல. போன மாதிரி சான்ஸ் கொடுத்தாங்க, அதனால இந்த மேட்ச் கொஞ்சம் பெருசா அவரை எடுக்கல. என்னன்ட்டு விஸ்வாஸ் தான் அதிக ரைடு போயிட்டு இருந்தாரு. ஒன்றும் பண்ண முடியல அவங்களால. இதுன்ட்டு இதில் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்துட்டு டெல்லி 26,
ஆனா பெங்கால் வாரியர்ஸ் வெறும் 9ல தாங்க இருந்தாங்க. செகண்ட் ஹாஃப் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் ஈடு கொடுத்து வந்தாங்க. பட் அது வந்து பத்தலை இவங்களுக்கு. செகண்ட் ஹாஃபில் டெல்லி வந்து பார்த்தீங்கன்னா 47 பாயிண்ட்டுக்கு போயிட்டாங்க. ஏங்க 26லேருந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் 26 பாயிண்ட், செகண்ட் ஹாஃபில் 21 பாயிண்ட் எடுத்து 47 போயிட்டாங்க. இவங்க 9லேருந்து 25 16 பாயிண்ட் எடுத்தாங்க. பட் அது ஒன்றும் எனஃபா இல்லை. ஏன்னா ஆல்ரெடி இவங்க ஆட்ட கையை விட்டு போயிடுச்சு. இவங்களுக்குமே பிளேயர்ஸ்க்குமே ஒரு கான்ஃபிடென்ட்டே போயிடுச்சுன்னா இந்த அளவுக்கு நடந்து கண்டினியூ ஆல் அவுட் ஆகிட்டே இருக்காங்க பெங்கால் வாரியர்ஸ். அதான் நமக்கே பார்க்கணும், என்னடா ஒரு கேப் விட்டு திரும்பி பார்த்தா இப்போதானே ஆல் அவுட் ஆனிச்சு, அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு ஆல் அவுட்டா. இது ஹைலைட்ஸா இது இதா லைவ் நடக்குதா, நமக்கு அந்த மாதிரி கன்ஃபியூஷன் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஒரு வழியா டெல்லி குவாலிஃபை ஆயிட்டாங்க, பிளேயர்ஸும் போயிட்டாங்க. பாப்போம். என்னோட ப்ரெடிக்ஷன் வந்து ஹரியானா ஸ்டீலர்ஸ் தான் அந்த தடவை கப் அடிக்கிறாங்க. ப்ரெடிக்ஷன் வந்துட்டு டெல்லி தான் 500 பெட் பார்க்க தான் மேடம் போறோம். இந்த பொண்ணு ஏமாத்தோம். நேர்களே நீங்க பார்த்து சொல்லுங்க மக்களே, யார் ஏமாத்துறான்னு பார்த்துக்கோங்க. ஹரியானா ஸ்டீலர்ஸ் கப் அடிச்சா நீ எனக்கு 500 ரூபா தரணும், டெல்லி கப் அடிச்சா நான் உனக்கு 500 ரூபா தரேன். தரேனே உங்க பாக்கெட்ல இருந்து எடுத்து உங்களுக்கே தந்துறேன், கவலையே படாதீங்க. பார்த்துங்க மக்களே, எல்லா பொண்டாட்டி இப்படி தான் இருக்காங்க. புருஷன் பாக்கெட்ல எடுத்து புருஷன்டே கொடுக்குறாங்க. இதெல்லாம் நியாயமா? ஒவ்வொரு மேட்சும் இன்ட்ரெஸ்ட்டாக போயிட்டு இருக்கு, ப்ரோ கபடி இன்ட்ரெஸ்ட்டாக போயிட்டு இருக்கு. இன்னும் 1 வீக்கில் யார் யார் எந்த இது வந்திருப்பான்னு தெரிஞ்சிடும். நம்ம தமிழ் தலைவர்ஸ் ஆல்ரெடி எலிமினேட் ஆகிட்டாங்க, குஜராத் ஜெயின்ஸ் ஆல்ரெடி எலிமினேட் ஆகிட்டாங்க. இனிமேல் இருக்க மேட்ச் அவங்க ஜெயிச்சும் ஒரு ப்ராக்டிஸ் தான், ஒரு பிரோஜனம் இல்லை. அதே மாதிரி இன்னைக்கு பெங்கால் வாரியர்ஸ் தோக்கவும் அவங்களும் அஃபிஷியலாக எலிமினேட் ஆகிட்டாங்க. இப்போதைக்கு நிலவரப்பட்டு ஹரியானாவும் டெல்லியும் பிளே ஆஃப்ஸ் குவாலிஃபை ஆகிட்டாங்க. மற்ற டீம் யூபி யோதாஸ், யூ மும்பா அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா தெலுங்கு டைட்டன்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா புனேரி பல்டன்ஸா இல்லை ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸா, பாட்னா பைரட்ஸா, இந்த 3 பேருக்கும் கொஞ்சம் இதாக இருக்குது. இதில் வந்து அதிகபட்ச வாய்ப்பு பாட்னா பைரட்ஸ் தான் இருக்க மாதிரி இருக்குது. பார்ப்போம் யார் வராங்க என்னன்னு பார்ப்போம். வர எல்லா மேட்சுமே ரிவ்யூ இருக்கு மக்களே, கண்டிப்பாக பாருங்க. கபடி ரிவ்யூக்கு தொடர்ந்து எங்கள் சேனலை ஃபாலோ பண்ணுங்க. எங்கள் சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. கபடி இது நம்ம ஆட்டம், நம்ம மண், நம்மளுடைய கேம் இது. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மறக்காம லைக் கமெண்ட் ஷேர் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.